பார்க்க போகிற படத்தோட பேர் லக்கி பாஸ்கர். வாங்க படத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 1992 வந்துட்டு ஒரு மார்ச் மாதம் 29ஆம் தேதி பாம்பேயில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோ தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா காலையில் வாக்கிங் போயிட்டு பாட்டெலாம் கேட்டுகிட்டே வாக்கிங் போயிட்டு அப்படியே ஹாயாக நடந்துட்டு வரும்போது வந்து பால் பாக்கெட்லாம் எடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. இப்போ ஹர்ஷா பாயை பற்றி எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஹீரோட வாய்ஸ் ஓவர் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அந்த ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், அதில் வந்து ஒரு பெரிய கடல் அப்படின்னா வந்து ஹர்ஷா பாய் வந்து அதில் வந்து ஒரு பெரிய திமிங்கலம் மாதிரி, அதாவது என்னன்னே தெரியாதவங்களுக்கு கூட வியாபாரிகளுக்கு, சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு கூட அவர் அதை பற்றி புரிய வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இது ஹர்ஷா பாயை பற்றி கதை கிடையாது, இது நம்மளோட கதை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாய்ஸ் ஓவர் நம்மளுக்கு சொல்றாரு. இதை சொல்லி முடிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, இப்போ லட்சுமணன் ஒருத்தர் வராரு. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வருமான வரித்துறையிலேருந்து வருவாங்களா அந்த ஆஃபீஸர் வராரு. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து காரில் ஏற்றிட்டு அவர் பேங்க்குக்கு கூட்டு வராரு. ஏன்னா ஹீரோ வந்து பேங்க்ல தான் வேலை பார்க்குறாரு. அங்கே கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோவோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கும்ல, அதை வந்து எடுக்க சொல்றாங்க. இப்போ இதை பார்த்த ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, என்ன சார் நடக்குது, எனக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் அவங்க என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து பேங்க்ல வந்து ஏதோ மோசடி பண்ணியிருக்கீங்க, பேங்க் செக்யூரிட்டி அந்த இது இருக்கும்ல அந்த இடத்துல இருந்தோம் நிறைய விஷயங்கள், அதாவது அந்த பணம் இதெல்லாம் வந்து நிறைய மோசடி நடந்ததா எங்களுக்கு புகார் வந்திருக்கு, அதுக்காக தான் உங்களை கூட்டு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ படத்தோட ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க வந்து ஹீரோக்கு இப்போ கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரோ 3 பேர் சிபிஐலேருந்து வந்திருக்காங்க, வீட்டில் வந்து சோதனை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அதை நீ எதுவுமே பண்ண வேண்டாம், அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க வேலையை அவங்க ஃப்ரீயாக பண்ணட்டும், அதுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. அந்த லட்சுமணன் இருக்காருல, அவர் வந்து இப்போ கேட்குறாரு, இப்போ எங்கிருந்து ஆரம்பிக்கலாம், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகிறாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அப்படின்னா 1989 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வந்துட்டு ஹீரோ வந்து அவர் வீட்டிலேருந்து இப்போ கிளம்புறாரு. அவர் வந்து பேங்க்ல வந்து கேஷியராக வேலை பார்க்குறாரு இல்லையா, அங்கே வந்து கிளம்பிட்டு வேகமாக இப்போ வந்து பேங்க்குக்கு வராரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் பேர் மகதா பேங்க் அப்படின்ற மாதிரி பேங்கோட பேராக இருக்குது. இப்போ அங்கே வந்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோட நிலைமையை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அவருக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய். ஆனால் அவருக்கு வந்து பேங்க்ல வாங்கியிருக்க கடன், ஒரு சுற்றி வாங்கியிருக்க கடன் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 36,000 ரூபாய் அவருக்கு வந்து கடன் இருக்குது. அதாவது ஒரு மிடில் கிளாஸ், அதாவது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பமாக தான் அவரை பற்றி காட்டுறாங்க. ஹீரோ வேகமாக வர்றதை பார்க்குறாரு. வந்துட்டு அந்த பேங்க் மேனேஜர் வந்து சுதீப் நகர் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு ஆல்ரெடி பேங்க்ல ஒருத்தர். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு பேங்க் மேனேஜர் திட்டிட்டு இருக்காரு. இது ஹீரோவும் பார்க்குறாரு. இப்போ மேனேஜர் வந்து ஹீரோவையும் பார்த்துறாரு. ஹீரோவை பார்த்த உடனே இப்போ என்ன சொல்றாருன்னா, உங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நல்லா பாராட்டுறாரு. இப்போ இந்த பேங்க்ல பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரீஜனல் மேனேஜர் இருக்காரு, அவர் வந்து அடுத்த மாதம் வந்து ரிட்டையர் ஆகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ அந்த போஸ்டிங் கண்டிப்பாக தனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வேலை போக மிச்சம் இருக்க எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பார்க்குறாரு. இது போக இப்போ இந்த ரீஜனல் மேனேஜர் இருக்காருல, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த பேர் வர லிஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து உன் பேரை தான் கொடுத்து வச்சிருக்கேன், எப்படியாவது உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஆசைவார்த்தையும் சொல்றாரு, ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறாரு, வாக்கு கொடுக்குறாரு. ஹீரோ வந்து இதை ரொம்ப நம்பிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து ஹீரோ என்ன பண்றாருன்னா, அங்கே வந்து வெயிட் பண்றாரு. யாருக்காகனா வாலெட் மேனேஜர் இருப்பார்ல நாராயணன், அவருக்காக வெயிட் பண்றாரு. இப்போ அவர் வந்த உடனே அவர் கூடயே போயிட்டு அந்த லாக்கர் ரூம்ல இருந்து அன்னைக்கு தேவையான டிரான்சாக்ஷனுக்கான காசு இருக்கும் பார்த்தீங்களா, பணம், அதெல்லாம் அவர் முன்னாடி ஒரு பெட்டியில் வச்சு எடுத்துட்டு வராரு. பார்த்து இப்போ நாராயணன் வந்து எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அந்த பெட்டியில். உடனே இப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா 25 லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரும் வந்துட்டு நாராயணன் இப்போ வந்து அந்த ஹீரோ சொன்ன அமௌண்ட் வந்து ஒரு இதில் வந்து எழுதி வச்சிடறாரு. எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னா, இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக கம்ப்யூட்டரில் ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல, அங்கே வந்து அனுப்பணும். அதுக்காக வந்து இந்த டீடைல்ஸ்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாராயணன் இருக்கார்ல, இவர் வந்து கரெக்ட் டைமுக்கு பேங்க்குக்கு வரவும் மாட்டார். எப்பவுமே அந்த பேங்க் டைம் முடிகிற வரைக்கும் இருக்கவும் மாட்டார். அதுக்குள்ளே அவர் கிளம்பி போயிடுவார். அதனாலே இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவர் இருக்கும் போதே வந்து கரெக்டாக பங்க்சுவாலிட்டியாக எல்லா வேலையும் ஒரு நேர்மையாக அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து முடிச்சிருவாரு. இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நாராயணன் வந்து என் பொண்ணை வந்து பொண்ணு பார்க்க வராங்க, அதனால பணத்தை வந்து பத்திரமா லாக்கர்ல வை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோட்ட சொல்றாரு. இப்போ வந்து பேங்கோட ஜிஎம்லாம் இருப்பாங்க, அவங்களாம் அந்த பேங்க்குக்கு வராங்க. பேங்க் வேலை வந்து பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வருஷம் பெஸ்ட் எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுவாங்களா, அதை வந்து ஹீரோவை தான் வருஷம் செலக்ட் பண்ணி அவருக்கு தான் அந்த அவார்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹீரோ நிறைய அவார்டு அந்த மாதிரி வாங்கி வச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன ஒரு பெரிய ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கு வாசல் வந்து ஒரு கார் நிற்குது, மாருதி 800 அப்படின்ற மாதிரி ஒரு ஜீப் மாதிரி ஒரு கார் நிற்குது ரெட் கலர்ல. அந்த கார் வந்து யாரோ ஒருத்தர் வந்து சரியா வட்டி கட்டல, அதாவது வாங்கின கடனை கொடுக்காதனால அதாவது அந்த ஜீப் இருக்குல்ல, அதை வந்துட்டு இங்கே வந்து சீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை வந்துட்டு இந்த ஏலத்தில் விடுவாங்களா, பேங்க்ல உள்ளவங்க ஏலத்தில் விடும்போது அது எப்படியாவது தான் வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அதுதான் ஒரு ஆசையாவே வச்சிருக்காரு. என்னதான் இவருக்கு சம்பளம் 6000 இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாருன்னா, பேங்க்ல வந்து பியூனா வந்து அவரோட ஃப்ரெண்ட் வேலை பார்க்குறாரு, அவர் சாம்பார்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் இவருமா சேர்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, பக்கத்தில் ஒரு டீ கடையில் வந்து போய் உட்காந்துக்கிறாங்க. பேங்க்குக்கு வரவங்களுக்குலாம் சில பேருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதுல்ல, அதை வந்து ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து ஃபில் பண்ணி கொடுத்து அதுக்கு கொஞ்சம் காசும் வாங்கிக்கிறாங்க. இது வந்து பேங்க்ல வேலை பார்க்குற யாருக்கும் தெரியாது. இந்த வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ராம்கி வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன கேட்கறாருன்னா, அந்த லோன் இப்போ கேட்குறீங்கன்னா அடமானம் வைக்க ஏதாவது ஒரு பொருள் இருக்குல்ல, அது என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இப்போ லோனா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ராம்கி என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் இப்போ தேவைப்படுது, ஆனால் வந்து அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட எந்த பொருளுமே இப்போ கிடையாது, வேணா வந்து என்னோட டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த காலத்துக்கு டிரைவிங் லைசன்ஸுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க தோணுது. அந்த மாதிரி சொல்லவும் இப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவர் அனுப்பி விட்டாரு. இப்போ அவர் வந்து வீட்டுக்கு கிளம்பி வராரு. வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ளவங்கள்ட்ட நிறைய பேருக்கு கடன் வாங்கியிருக்காங்க. வரும்போது எல்லாருமே வந்து கடனை எப்போ தர போறா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க. அவர் வந்து தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டே வராரு. அங்கே ஒரு சேட்டு ஒருத்தர் வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோ வந்துட்டு இருக்க வண்டியை நிப்பாட்டிட்டு, அடுத்த மாதம் மட்டும் எனக்கு வந்து வட்டி வரல அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டி அனுப்புறாரு. ஹீரோட வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோட தம்பி வந்துட்டு இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருப்பாரு. அவரோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா பேருக்கு ஒரு டிகிரி முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஹாயா வீட்டில் டிவி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருந்தவர். அவர் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து பண்ணி அதில் நஷ்டமாகி ஏமாந்து
அந்த அதிர்ச்சியிலே வந்து அவருக்கு பேரலைஸ் வந்திருக்கும். பேச முடியாத மாரி அவர் சூழ்நிலையில அவர் இருக்காரு. ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் பிசினஸ், அதாவது வீட்லயே அவங்க ஊறுகாய் தயாரிச்சு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு வித்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஹோம் மேட் பிசினஸா இத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசையா இருக்கும். நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், குட்டி பையன் இருக்கான். அவன் பேர் வந்து கார்த்திக். அவன் வந்து ஹீமன் பொம்மை ஒண்ணு வச்சுக்கிட்டு அத விளையாடிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து அந்த பையனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவன்ட்ட ஒரு டீ ஷர்ட் எடுத்து குடுத்துட்டு, "இத போட்டுக்கோ. அதாவது மாமா பையன் அருண் இருக்கான்ல, அவனுக்கு வந்து பர்த்டே. அந்த கேக் வெட்டுற ஃபங்ஷனுக்கு போறோம்" அப்படின்னு சொன்னோனே, இப்ப அந்த குட்டி பையன் என்ன சொல்றான், "எப்ப பார்த்தாலும் இதே டீ ஷர்ட் தானம்மா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சலிச்சுக்கிறான். ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க. இப்ப அந்த அருண் பர்த்டேக்கு போறோம். அது யாரு அப்படின்னா, ஹீரோயினோட அண்ணனோட பையன். அவங்க பிறந்த நாளைக்கு தான் போறதுக்கு, இப்ப அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கறாங்க. ஹீரோட்ட வந்து காசு இப்போதைக்கு இல்ல. அதனால அவர் அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்காரு. இத புரிஞ்சுகிட்ட ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப பையன் விளையாடிட்டு இருந்தாரு ஒரு ஹீமன் பொம்மை. அந்த பொம்மைய வந்துட்டு அவர்ட்ட சொல்றாங்க, "இத விட ஒரு பெரிய பொம்மைய உனக்கு வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லி அந்த பையன் வச்சிருக்கிற அந்த பொம்மைய வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. இந்த மாரி என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அவனும் அந்த பிள்ளைங்களும் வந்து வேற பெரிய பொம்மை கிடைக்குது அப்படின்ற மாரி அவனும் சரின்னு சொல்லி விட்டு குடுத்துறான். அந்த பேக் பண்ணி அந்த பொம்மைய எடுத்துட்டு இப்ப இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வராங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவரு இவ்வளவு கஷ்டப்படுறாரு அவங்களுக்கு அப்பவே தெரியும் தான். இருந்தாலும் அத லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இத்தன வருஷம் ஆனாலும் அந்த லவ் வந்து கொஞ்சம் கூட குறையாம அதே மாரி ஹீரோவ லவ் பண்ணிட்டு அப்படியே தான் இருக்காங்க. இப்ப அந்த ஃபங்ஷனுக்காக அவங்க கிளம்பி இங்க வராங்க. இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அண்ணனா இருக்கட்டும், அவரோட ஒய்ஃப் அண்ணியா ஹீரோயினோட அண்ணியா இருக்கட்டும், ஹீரோயினோட அம்மா கூட ஆகட்டும், யாருமே வந்து இவங்க 3 பேரையும், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க பையன் 3 ஹீரோயின் அவங்க பிள்ளைங்கள வந்து யாருமே ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ பேசாம உன் புருஷன விட்டுட்டு நீ வந்துரு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய உன் அண்ணன் அமைச்சு தருவான்" அப்படின்ற மாரி பேசுறாங்க. எப்படிப்பட்ட அம்மா பாருங்க. அந்த மாரி சொல்லவும் உடனே உங்களுக்கு ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. "என்னம்மா கட்டின புருஷன விட்டுட்டு வர சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு?" அப்படின்ற மாரி அவங்க அம்மாவே சத்தம் போடுறாங்க. இங்க வெளிய வந்து பார்த்தா வந்து அந்த குட்டி பையன் கார்த்திக் இருக்கான்ல, அவன் வந்து என்ன பண்றான், அந்த அதாவது அண்ணி இருக்காங்கல்ல, ஹீரோயினோட அண்ணி, அவங்க கிட்ட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கேக்கு வந்து கேட்கறான். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உன் மூஞ்சிக்கு இதுவே போதும்" அப்படின்ற மாரி பேசுறாங்க. இதுல அந்த பையனுக்கு ரோஷம் வந்துட்டு இருக்கிற கேக்கையும் வந்து சாப்பிட மாட்டேன்னு அந்த பையன் சொல்லிடுறான். இதெல்லாம் வெளிய வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கோவம் அதிகமாகி ஹீரோவ கூட்டிட்டு பையன கூட்டிட்டு வெளிய வந்துர்றாங்க. வெளிய வந்துட்ட உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு கடையில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நம்மகிட்ட காசு இல்ல அப்படின்றதுனால தான் யாரும் நம்மள மதிக்க மாட்றாங்க. பணம் ரொம்ப முக்கியம்" அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு லோன் வாங்கி குடுங்களேன். நான் அந்த ஹோம் ஃபுட் பிசினஸ் வந்து நான் நல்லா டெவலப் பண்ணி, நான் கண்டிப்பா அதுல முன்னேறி எல்லாருக்கும் நம்ம யாருன்றத காட்டுறேன் அப்படி இப்படின்ற மாரி கோவமா பேசுறாங்க. உடனே ஹீரோவும் சரி சரி சாப்பிடறதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப சமாதானப்படுத்துறாரு. இருக்கும்போது இப்போ ஒரு பாட்டுல வந்துட்டு ஹீரோயினும் வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, அத அப்படியே ஒரு பாட்டுலயே காட்டி முடிக்கிறாங்க. அதுக்கு அது முடிஞ்சதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஆண்டனி, அதாவது ராம்கி இருக்கார்ல, அவர் திரும்பவும் வராரு. திரும்பவும் வந்து எனக்கு அந்த லோன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோ வந்து அதெல்லாம் முடியாது. ஏதாவது அடமான பொருள் இருந்தா தான் முடியுன்ற மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாரு, "நான் தான் ஆண்டனிய வந்து இங்க வர சொன்னேன். அவரோட சரக்கு ஏதோ வந்து கப்பல்ல வந்து மாட்டிக்கிச்சாம். அதாவது 2 லட்சம் குடுத்து எடுத்துட்டாங்கன்னா வந்து அதாவது அத வித்து வந்து பயங்கரமா காசு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோட ஃப்ரெண்டே சொல்றாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இப்படி அவர் சொல்லவும், ஹீரோ என்ன கேட்கிறாருன்னா, "அப்படி என்ன சரக்குனா என்னது, ட்ரக்ஸா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே வந்து ஆண்டனி வந்து அந்த ராம்கி வந்து பதறிக்கிட்டு, "ட்ரக்ஸ் எல்லாம் இல்ல. எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான். ஷிப்ல வேலை பார்க்குற ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து எனக்கு தெரிஞ்சவரு. அவர் மூலியமா வந்துட்டு மலேசியால இருந்து ஒரு 30 டிவிய வந்து நான் வந்து இப்ப அங்கிருந்து கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "அப்ப டிவி எல்லாம் இப்ப நம்ம வந்து இறக்கணும். இப்ப நான் அட்வான்ஸ் 50,000 குடுத்துட்டேன். இப்ப நம்ம வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த 2 லட்சம் குடுக்கணும். எனக்கு இப்ப குடுக்குறேன்னு சொன்னவங்க வந்து கடைசி நிமிஷத்துல வந்து கைய விரிச்சுட்டாங்க. அதனால இப்ப என்னால குடுக்க முடியல. அது மட்டும் இப்ப 2 லட்சம் இருந்ததுன்னா அதெல்லாம் நான் எடுத்துருவேன்" அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்லி பார்த்தேன், என்னதான் ஃப்ரெண்டா இருந்தா கூட நான் வந்துட்டு அந்த கப்பல் வேலை பார்க்குறாருல, அவர்ட்ட கூட நான் சொல்லி பார்த்தேன். "நீ என்கிட்ட அதெல்லாம் குடு, அந்த டிவி எல்லாம் குடு. நான் வித்துட்டு காசு வந்தோனே திரும்ப குடுக்குறேன்டா." அவன் கேட்க மாட்டேங்கிறான். 1 மாசம் டைம் குடுத்துருக்கான். அதுக்குள்ள 2 லட்சத்த பெரட்டி நான் குடுக்கல அப்படின்னா வந்து அவனே இந்த டிவி எல்லாம் ஏலம் விட்டு வித்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு இப்ப ஹீரோ கிட்ட. அவர் வந்து ராம்கி வந்துட்டு ரொம்ப பேசி கெஞ்சி பார்க்குறாரு. அவர் இப்ப என்ன ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "உங்க கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா நீங்க சொல்ற எதுலயும் வந்து பேங்க் ரூல்ஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது இருந்தா தான் சரி வரும்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. உடனே இப்ப அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, "உன் மச்சான்ட்ட கேட்டு பாரு. அவன் தான் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாருல, அவர் குடுப்பார்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஐடியா குடுக்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "அவன் சும்மாவே என்ன ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டான். இப்ப நான் 2 லட்சம் கேட்டா அவன் என்ன தூக்கியா குடுக்க போறான்" அப்படின்னு சொல்லவும், இப்ப இவர் என்ன, ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு, "நம்ம ஏன் சும்மா கேட்கணும்? நீ அவன்கிட்ட 2 வட்டிக்கு கேளு. நம்ம ஆண்டனிக்கு வந்து 10 வட்டிக்கு குடுப்போம். அப்ப நமக்கு லாபம் தானே" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆண்டனி வந்து, "எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு ஓகே" அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாரும் இப்படி பேசவும் வந்து ராம்கி வந்து என்ன சொல்றாரு, "சரி பணம் ரெடி ஆன உடனே எனக்கு கூப்பிடுங்க, எனக்கு கால் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு அவரோட விசிட்டிங் கார்ட வந்து ஹீரோட்ட குடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மறுநாள் வந்துட்டு அவரு அந்த அசிஸ்டன்ட் ரீஜனல் மேனேஜருக்கு அவர் வந்து ரிட்டயர் ஆகுறாரு. இந்த போஸ்டிங் தனக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கோவிலுக்கு போய் அங்க ப்ரே பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வராரு. வர வழியில பார்த்தீங்கன்னா, அந்த பட்டேல்னு ஒரு வட்டிக்காரர் இருந்தார்ல, ஒரு சேட்டு. அவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோட்ட கண்ட மாரி பேசி அவர் வந்துகிட்டு இருக்க வண்டிய புடுங்கிடுறாரு. இத பார்த்தோனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அவங்க சுத்தி வேடிக்கை பார்க்குற அந்த தெரு மக்கள் எல்லாருமே ஹீரோ ஒரு மாரி பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப சங்கடமா இருந்தாலும், சரி இன்னைக்கு ஏதாவது ஆஃபீஸ்ல ஒரு நல்லது நடக்க போகுதுல அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல ஆஃபீஸ்க்கு வராரு. பேங்க்குக்கு வந்து பார்த்தா ஹீரோக்கு வந்து பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்கோட ஜிஎம் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சுதீப்னு ஒருத்தர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல திட்டிட்டு இருந்தாங்களா, அவர வந்து அசிஸ்டன்ட் ரீஜனல் மேனேஜரா போட்டுறாங்க. இத பார்த்தோனே ஹீரோக்கு பெரிய ஷாக் ஆயிடுது. இந்த மாரி நடந்தது வந்து ஹீரோக்கு மட்டும் அதிர்ச்சியா இல்ல, அங்க வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே ஒரு மாரி இருக்கு. ஏன்னா இந்த போஸ்டிங் வந்து இப்ப ஹீரோக்கு தான் கிடைக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஹீரோ மாதிரி தான். அப்ப இந்த மாரி நடக்கும் ஒரு மாரி வருத்தமா இருக்க ஒரு ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்ப அந்த ரீஜனல் மேனேஜர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, "என்னால முடிஞ்சது எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டேன்ப்பா. ஆனா ஜிஎம் தான் வந்து அந்த சுதீப்ப போட்டாரு. என்னால என்ன செய்ய முடியும் நீயே சொல்லுன்ற" மாரி ரொம்ப தனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாரி, தன்னால எதுவும் செய்ய முடியாத மாரி ஹீரோட்ட சொல்றாரு. அதோட ஹீரோக்கு இப்ப ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுது. உடனே ஃப்ரெண்டோட வந்துட்டு அந்த டீ கடையில தான் வந்து உட்கார்றாரு. அப்ப அவர் ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் பியூனா தானே இருக்காரு அதே பேங்க்ல. அங்க மேனேஜர் ரூம் அவர் கிளீன் பண்ணும்போது அந்த மேனேஜர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஜிஎம்க்கு ஒரு லெட்டர் எழுதிருப்பாரு. அந்த லெட்டர்ல வந்து என்ன எழுதிருப்பாருன்னா, இந்த இவர் இருக்கார்ல, அவர் பேர் என்ன, சுதீப். அவருக்கு தான் வந்து இந்த அசிஸ்டன்ட் ரீஜனல் போஸ்ட் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎம்க்கு அவர் தான் லெட்டர் எழுதிருப்பாரு. அந்த லெட்டர் வந்து இவர் கைக்கு கிடைச்சிரும். அந்த பியூனா இருக்கார்ல, அவர் கைக்கு கிடைச்ச உடனே அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோட்ட அத காட்டி, "பாத்தியா வேணும்னே உன்ட்ட அந்த மாரி ஆசை வார்த்தை சொல்லிட்டு அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, இவங்க எல்லாம் ஒரே ஆளுங்க தான். அத மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளேயே அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, அப்படி நடந்துக்கிறாங்க" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே ஹீரோக்கு இப்ப பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. உடனே அந்த லெட்டர் வாங்கிட்டு இப்ப மேனேஜர்ட்ட போயிட்டு, "என்ன நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டீங்கல்ல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கேட்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, "போன வருஷம் இவ்வளவுலயே வந்து அவன் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர்.
அதனால தான் அவனை போட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே ஹீரோக்கு வந்து கோவம் வந்துருது. நீங்க எல்லாம் ஒரே ஆளுங்க தானே, அதனால தான் உங்களுக்குள்ள மாறி மாறி இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி அவர் திட்டுறாரு. உடனே டக்குனு இவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நடந்துக்கிட்ட அப்படினாலே உன்னை மேல இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், இந்த வேலை மட்டும் போனா உன் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும்ல அப்படி இப்படின்னு சொல்லவும் தான் இப்போ ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி பயம் வருது. இந்த இருக்கிற வேலையும் போயிடுச்சுன்னா அவருக்கு இன்னும் நஷ்டமா போயிடும்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் நார்மல் ஆகுறாரு. நார்மல் ஆகிட்டு அந்த மேனேஜர் காலில் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னவும் சரி சரி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெரிய மனுஷன் பண்ற மாதிரி பண்றாரு. ஹீரோ ஒரு வழி இல்லாம அப்படியே ரொம்ப சங்கடமாகி அவர் வந்து உட்காந்துறாரு. இவர் வேற இந்த மாதிரி ஜிஎம்க்கு கால் பண்ணி சொல்லி உன்னோட வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு மிரட்டணும். ஹீரோக்கு ரொம்ப இதாகி அங்கிருந்து கிளம்பி வந்துறாரு. பெட்டி கடைக்கு திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனி இருக்காரு. அவர் திரும்ப வந்துட்டு இன்னும் 1 மணி நேரத்தில் பணத்தை நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த கப்பல் அந்த ஷிப்ல உள்ள அந்த சார்ஜ் வந்து அந்த அவர் பேர் ஜார்ஜ், அவர் வந்துட்டு இந்த டிவி எல்லாம் வந்து ஏலத்துக்கு விட்டுருவேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ஹீரோ என்ன சொல்றாரு, இன்னும் உங்களுக்கு 1 மணி நேரத்தில் 2 லட்சம் இருந்தால் இதெல்லாம் சரியாயிடும்ல, அப்படி ஒரு விதத்தில் நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம், அதில் 20% வந்து கமிஷன் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அதோட இப்போ ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா பேங்க்ல இருந்து அந்த 2 லட்சத்தை எடுத்து கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துறாரு, ராம்கி கிட்ட கொடுத்துறாரு. அப்புறமா வந்துட்டு ஏன்னா அந்த நாராயணன் தான் நேரத்துக்கு இருக்க மாட்டார்ல, அது இவருக்கு ஒரு இதாக போயிடுது. அதோட பணத்தை வந்து கொடுத்துறாரு. ஃப்ரெண்டு கிட்டே வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி பணத்தை எடுத்து வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா மாட்டணும் அப்படின்னா அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் இப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா இன்னும் அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அடுத்த மாதம் வந்து பையனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது மட்டும் இல்லாமல் தம்பி தங்கச்சிங்களுக்கும் வந்து செமஸ்டர் ஃபீஸ்லாம் கட்ட வேண்டியது இருக்கு, அது போக நான் எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அதுவும் இல்லை நான் போச்சு, என்னோட வண்டியை வேற அந்த சேட்டு பிடிங்கிட்டான், பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன், இதுக்கு மேலே வாழ்க்கையில் நான் என்னத்தை இழக்க வேண்டியிருக்கு, அப்படியே மாட்டணும் அப்படின்னா என்னோட வாழ்க்கை தானே போகும், ஆனால் அது தப்பிச்சோம் அப்படின்னா என் குடும்பமே வந்து பொழைச்சிக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஜெயிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவேன், எனக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஹீரோ வந்து சொல்றாரு ஃப்ரெண்டு கிட்ட. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆண்டனி இருக்கார்ல, அவர் வந்து அந்த ஜார்ஜ் கிட்ட பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு இப்போ ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் வந்து கூப்பிடுறாரு, வாங்க அந்த போர்ட் இருக்கும்ல அங்கே போவோம், அதாவது அவரெல்லாம் பேசி முடிச்சாச்சு வாங்க அங்கே போகலான்னு சொல்றாரு. போகிற வழியிலே அவர் என்ன பேசுறாருன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு வந்து ரொம்ப வரவேற்பு இருக்கு, மக்கள் வந்து பேனாசோனிக் அந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் வந்து ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு டிவி வாங்குறோம் அப்படின்னா அதாவது ஒரு புது டிவி வாங்குறோம் அப்படின்னா 40,000 செலவாகும். இதே வந்து மலேசியா சிங்கப்பூர் அங்கெல்லாம் டிவி வாங்கணும் அப்படின்னா 12,000 தான் ஒரு டிவி. அதே டிவி நம்ம மொத்தமாக இப்போ 30 டிவி 40 டிவி வாங்குறோம் அப்படின்னா ஒரு டிவி 8,000 ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணா நம்ம நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனால் இந்தியாவில் மட்டும் தான் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் அது இதுன்னு போட்டு நிறைய காசு கொடுக்குறாங்க. அதை சமாளிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக தான் இப்போ நம்ம அங்கிருந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வராங்கல்ல, அதெல்லாம் என்ன பாக்ஸில் இருக்கு அப்படின்னு கேட்டால் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறது. ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து 0%, அதாவது அந்த ஜிஎஸ்டி இருக்குல்ல, அதனால அந்த மாதிரி காரணம் சொல்லி டிவி எடுத்துட்டு வந்துருது, இங்கே வந்து லாபம் பார்க்குறது அப்படின்ற மாதிரி தான் செய்கிற வேலையெல்லாம் இப்போ வந்து ஹீரோ கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கிட்டே அவர் சொல்றாரு. பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட வீடு வருது. இப்போ பணத்தை எடுத்துட்டு தான் போகிறாங்க. இப்போ ஹீரோ வந்து போகல, ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஆண்டனி மட்டும் அங்கே போகிறாங்க. இப்போ ஹீரோ வந்து ஒரு யோசனையில் இருக்காரு, இப்படி பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டமே என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் போனாங்க. பார்த்தீங்கன்னா அந்த டிவி எல்லாம் வித்து முடிச்சிட்டாங்க, பெரிய லாபத்தோட அவங்க ரிட்டர்ன் வராங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி லாபத்தோட ரிட்டர்ன் வரதை பார்த்தோன்னே இப்போ ஹீரோக்கு பயங்கர குஷியாக போயிடுது. இப்போ ஆண்டனி கூட சேர்ந்துட்டு இதே மாதிரி பிசினஸ் வந்து நிறைய பண்ணிட்டு நிறைய லாபம் பார்க்க ஆரம்பிச்சாரு. இப்போ ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் யாருக்கும் தெரியாம பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்தாரு. காலையிலான யாருக்கும் தெரியாம போய் அந்த லாக்கர்லயே பணத்தை கொண்டு போய் வச்சாரு. இப்படியே போடுறது எடுக்கிறதுமா இதே மாதிரியே பண்ணிட்டே வராரு. இது போக அவர் சுத்தி உள்ள கடன்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு வந்தாரு. இதே மாதிரி ஹீரோ செஞ்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் பணத்தை வந்து சேமிப்பாகவும் வச்சிட்டு இருக்காரு. இது வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு டவுட் ஏற்படுத்துது. அவங்க வந்து ஹீரோ கிட்ட வந்து கேட்கறாங்க, என்ன பண்ற டெய்லி லேட்டா வர, அது மாதிரி காலையில சீக்கிரமாவே கிளம்பிடுற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கல, அதனால வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா வேலையும் பார்க்குறேன். அதாவது ஆண்டனி இருக்கார்ல, அவர் கூட சேர்ந்துட்டு இம்போர்ட் பிசினஸ் இருக்குல்ல அதை பார்த்துட்டு இருக்கேன், நான் பேங்க் எம்ப்ளாயி வரையா, அதனால வந்துட்டு இதை பெருசாக சொல்லிக்க முடியாது, அதனால தான் நம்ம ரகசியம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை சமாளிக்கிறாரு. அது போக ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பணமும் கொடுக்குறாரு. உனக்கு பிடிச்சமான ஒரு நெக்லஸ் இருக்குன்னு சொன்னல, அந்த நெக்லஸை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த வாரம் வந்துட்டு அவங்க பையனோட அந்த கார்த்திகை அந்த பையனோட பர்த்டே வருது, அதை வந்து நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நல்லா கிராண்டா பண்ணலாம் முடிவெடுக்கிறாரு. இப்போ அதே மாதிரி அந்த பையனோட பர்த்டே வருது. ஊர் மக்களும் சொந்தக்காரங்களும் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பயங்கர கிராண்டா அந்த ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து ஆண்டனி இருக்கார்ல, அவரும் வராரு. அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா என்னோட பையனை வந்து படிக்க வச்சு அமெரிக்காவில் அவன் இருக்கான், அவனை வந்து படிக்க வைக்கிறதுக்கு அவன் அமெரிக்கா அனுப்புறதுக்குமே நான் சம்பாரிச்சது எல்லாமே செலவாயிடுச்சு, இப்போதைக்கு சேமிப்பு ஒண்ணுமே கிடையாது, ஏதாவது ஒன்று சேமிச்சுட்டு நான் போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக வர சனிக்கிழமை வந்து ஒரு பெரிய ஒரு டீல் இருக்கு, அது மட்டும் முடிஞ்சிட்டு அப்படின்னா அதுக்கு அதான் என்னோட கடைசி டீலா இருக்கு, அது மட்டும் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் போய் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. என்ன டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாரு. வர சனிக்கிழமை வந்துட்டு துபாயில இருந்துட்டு 3 கார் வருதான், அதாவது இம்போர்ட்டட் கார் 3 கார் வருது, அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா பயங்கரமா லாபம் பார்க்கலாம், இந்த தடவை வந்து ஷேரை வந்து நம்ம ஈக்குவலா பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசை காட்டுறாரு. ஆனா அதுக்கான அமௌண்ட் நம்ம போட வேண்டியது வந்து 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என் ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் என்ன சொல்றாரு, எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லவும் 10 லட்சம்ன்றதெல்லாம் பெரிய அமௌண்ட், அதெல்லாம் கஷ்டம், எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. உடனே இவர் என்ன சொல்றாரு, ஆண்டனி என்ன சொல்றாருன்னா இதுதான் என்னோட கடைசி டீல், இதை மட்டும் நீங்க முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஈக்குவலா ஷேரை பிரிச்சுட்டு நான் என் பையனோட போய் அமெரிக்காலே செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு இப்போ ஒன்றும் புரியல, அப்படியே யோசனையிலே இருக்காரு. அதோட அன்னைக்கு அந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்சிச்சுல, அந்த பையன் கிட்ட கூப்பிட்டு கேட்கறாரு எப்படி இருந்தது உன் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் சொல்றான், இந்த மாதிரி வந்து எல்லாருமே சொல்லுவாங்க கார்த்திக் வந்து கேக் சாப்பிட தாண்டா வருவான், அவெல்லாம் பர்த்டே பார்ட்டி வைக்கவும் மாட்டான், யாரையும் கூப்பிட மாட்டான் அப்படிலாம் என்னை பற்றி பேசுவாங்க, இன்னைக்கு நான் வந்து பர்த்டே பார்ட்டி வச்சதில் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அருண் இருக்கான்ல, அதாவது அவங்க அண்ணி பையன் அவன் வந்து எப்போ பார்த்தாலும் பர்த்டே பார்ட்டிக்கு ஒரே டிஷர்ட் தான் போட்டு வர அப்படிலாம் கிண்டல் பண்ணுவான், ஆனால் இன்னைக்கு நான் கோட் ஷூட் போட்டதை பார்த்தவொன்னே அவன் அசந்து போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எனக்கு வந்து இது கவலையே இல்லை, எல்லாரும் என்ன அப்படி நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இதெல்லாம் கேட்டவொன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தான் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு எடுக்கிறாரு. அதனால இப்போ பேங்க்ல இருந்து 10 லட்சம் எடுக்கலான்ற முடிவுக்கு அவர் வந்துடுறாரு. அதோட இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா இப்போ ஆண்டனிக்கு கால் பண்ணி நாளைக்கு பணத்தை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்போ மறுநாள் என்ன பண்றாரு, ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு பேங்க்குக்கு வராரு. அங்க நாராயணன் இருக்காரு, அவர் வந்து என்ன சூட்கேஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் இப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா சனி ஞாயிறு வருதுல ஊருக்கு போறதா இருக்கேன்,
அதான் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈவினிங் ஆகுது, எப்படியாவது பணத்தை எடுத்துலாம்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறாரு. எப்பவுமே இந்த நாராயணன் சீக்கிரம் கிளம்பி வரல, அந்த மாதிரி இன்னைக்கு கிளம்பி வர பணத்தை எடுக்கலாம்னு பார்த்தா இவர் எங்கேயுமே அசையாம இன்னைக்குன்னு பார்த்து அங்கேயே பேங்க்ல உட்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லவும் ஃப்ரெண்டு வந்து நாராயணன் வந்து ஒரு டைவர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாரு. அது பண்ண உடனே அவர் அந்த பக்கம் திரும்பும்போது ஹீரோ என்ன பண்றாருன்னா தேவையான பணத்தை எடுத்துட்டு மிச்ச பணத்தை வந்து லாக்கர்ல அப்படியே வச்சுட்டு நாராயணன் முன்னாடியே வெளியே வந்துடுறாரு. அவரும் இப்போ அந்த டவுட் எந்த டவுட் இல்லாதனால இப்போ பணத்தை எடுத்துட்டு வந்துறாரு. ஒரு வழியா இப்போ பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இப்போ வராங்க. அந்த காரெல்லாம் இறக்கி இப்போ விற்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த டீலரை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு கேஸ்ல வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிடுது. உடனே வந்து ரொம்ப ஹீரோ வந்து ரொம்ப பதட்டப்படுறாரு. இப்போ நம்ம காசு கொடுத்து அந்த காரை வாங்கிட்டோம், இப்போ நம்ம திங்கக்கிழமைக்குள்ள இதை விற்கலாம் அப்படின்னா வந்துட்டு காசு திங்கக்கிழமை கொண்டு போய் பேங்க்ல வேற வைக்கணுமே, எப்படிலாம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பதட்டப்படுறாரு. ஹீரோ வந்து இப்போ என்ன சொல்றாரு, ஆண்டனி கிட்ட நல்லா யோசிச்சு பாருங்க, வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா காரை வாங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்போ ஆண்டனி வந்து யோசிச்சு பார்க்குறாரு. அவருக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் எல்லாத்தையுமே கான்டாக்ட் பண்ணி கேட்கறாரு, இந்த மாதிரி கார் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. யாருமே வேணாம்னு சொல்றாங்க. அந்த டைம்ல தான் கோவால இருந்து ஒருத்தர் வசதியானவர் என்ன சொல்றாரு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ 3 பேர் என்ன பண்றாங்கன்னா அங்க கோவா வரைக்கும் போக முடிவு பண்ணிடுறாங்க. அது அங்க போற வழியில உள்ள டிராஃபிக் போலீஸ் அவங்க எல்லாம் வந்து தசை திருப்பிட்டு எப்படியும் அந்த காரை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துறாங்க. அதோட இப்போ அவங்களுக்கு பணமும் கிடைச்சிருது. அந்த பணத்தை வந்து இப்போ 3 ஷேரா வந்து 3 பேருக்கு பிரிச்சுட்டாங்களா. இதோட வந்து ஆண்டனி என்ன சொல்றாருன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட கான்டாக்ட் மூலியமா வந்துட்டு அமெரிக்காக்கு டிக்கெட் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிறாரு. கிளம்பும்போது என்ன சொல்றாருன்னா ஏதாவது தேவை அப்படின்னா வந்து எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிறாரு. இப்போ ஹீரோவும் அந்த பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. இப்போ அவர்கிட்ட இருக்க பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயுமா ஒளிச்சு வைக்கிறாரு. வச்சுட்டு இப்போ என்ன பண்றாருன்னா அந்த பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த பெட்டியிலேயே வந்துட்டு பேங்க்ல இருந்து எடுத்த 10 லட்சத்தை மட்டும் வச்சாரு. வச்சுட்டு அது மேல தன்னோட துணி எல்லாம் வேற அடிக்கிட்டு அப்படியே இப்போ மறுநாள் திங்கக்கிழமை பேங்க்குக்கு வராரு. இப்போ பேங்க்குக்கு வந்த ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி அங்க இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் சுத்தி ஒரு போலீஸா நிக்கிறாங்க. இவருக்கு பயம் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமா ஆயிடுது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் தெரியுது. அந்த சுதீப் புதுசா ரீஜனல் மேனேஜர் இருக்காருல, அவரும் அந்த மேனேஜரும் 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு பேங்க் லோன் கேட்டு வராங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு 10% வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கியிருக்காங்க. இது வந்து ஜிஎம்க்கு விஷயம் தெரிஞ்சவொன்னே அவர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்காக தான் இப்போ வந்து போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்றது ஹீரோக்கு இப்போ தெரிய வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கவும் இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட டெஸ்க்லேயே வந்து அவர் கொண்டு வந்து பெட்டி அங்கே வச்சுட்டு அவர் இப்போ நாராயணன் கூட வந்துட்டு அந்த லாக்கர் ரூமுக்கு போறாரு. அப்போ போற வழியில நாராயணன் என்ன சொல்றாருன்னா இந்த ஜிஎம் அதாவது அந்த இவன் இருக்கார்ல அந்த ரீஜனல் மேனேஜர் அவர் வந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு தான் வந்துட்டு சுதீப்க்கு வந்து இந்த போஸ்டிங்கை போட்டு கொடுத்துருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஜிஎம் வந்து ஹீரோட அந்த பிளேஸ் இருக்குல்ல அங்கே வந்து நின்னுட்டு இந்த பெட்டியில் என்ன இருக்குது துறை அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. அவரை திறக்க முடியாத மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஜிஎம் என்ன பண்றாரு, நாராயணன் கிட்ட கேட்கறாரு ஹீரோ வந்து எவ்வளவு பணத்தை லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கு நாராயணன் என்ன சொல்றாருன்னா 50 லட்சம் அப்படின்னு சொல்லவும் அதே டைம் அதை வந்து எண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜிஎம் நாராயணன் சேர்ந்து அதை என்ன சொல்றாரு எண்ணிட்டு இருக்காங்க. இங்க அதே டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ பெட்டியும் ஓப்பன் ஆயிடுச்சு. அது ஜிஎம் பெட்டி திறந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெட்டியில ஃபுல்லா துணி மட்டும் தான் இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ லாக்கர் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு பெட்டியில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்து அவருடைய அந்த ட்ரே இருக்கும் பாத்தீங்களா, அந்த ட்ரேல வச்சுட்டு தான் போயிருப்பாரு. இப்போ இவர் வந்து இப்போ நாராயணன் பணம் எண்ணிட்டு இருக்காருல, அவர் எண்ணிட்டு இருக்க பணத்தோட இந்த ட்ரேல உள்ள பணத்தை சேர்த்து அவர் என்னவும் கரெக்டா 50 லட்சம் இருக்கும். உடனே ஜிஎம் கிட்டே 50 லட்சம் கரெக்டா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அதோட எப்படியோ தப்பிச்சோம் பழசம் சொல்லிட்டு ஹீரோ அந்த தடவை தப்பிச்சிட்டாரு. அதோட அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா திரும்ப அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல ஹீரோட ஃப்ரெண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா திரும்ப நம்ம அந்த பிசினஸ் பண்ணலாம். அவர் அந்த ஆண்டனி ஊருக்கு போயிட்டா என்ன நம்ம வேணா வேற ஏதாவது டீலரை பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. உடனே இப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா வேண்டாம், இப்போ சம்பாரிச்ச வரைக்கும் போதும், காலையில பேங்க்ல நடந்ததே வந்து நமக்கு ஒரு வார்னிங் தான், அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே இப்போ ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா உனக்கு விருப்பம் இல்லைன்னா உடனே நான் தனியாவே இந்த பிசினஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிடுறாரு. அதோட இப்போ ஹீரோட தம்பி என்ன பண்றாருன்னா அவர் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இதை தெரிஞ்ச உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா தம்பிக்காக செலவு பண்ணி அவர் வெளிநாட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாரு படிக்கிறதுக்காக. சரின்னு சொல்லிட்டு இப்போ மறுநாள் வந்து பேங்க்குக்கு வராரு. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தாருல அந்த ஒரு ஜீப் அது வந்து இப்போ கொண்டு பேங்க்குக்கு முன்னாடி வந்து வச்சிருக்காங்க. அங்க வந்துட்டு ஒரு மீட்டிங் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்ல வந்து ஹீரோவும் கலந்துக்கிறாரு. அந்த மீட்டிங்ல இப்போ சேர்மன் இருக்காருல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம பேங்க்ல நடந்த அந்த ஸ்பேம்னால வந்து மக்கள் வந்து நம்ம பேங்க்ல வந்து ஒரு அதிருப்தியை பாக்குறாங்க. அதனால வந்து இருக்கிற எம்ப்ளாயி எல்லாத்தையுமே வந்து நம்ம மாத்திரதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது சொல்லிட்டு அப்புறம் ஹீரோ கிட்ட வந்து அந்த சேர்மன் என்ன சொல்றாருன்னா உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஜிஎம் சொல்லியிருக்காரு நீங்க ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப பாராட்டுறாரு. அது மட்டும் இல்லாம முன்னாடி இருந்த அந்த ஏஜிஎம் வந்துட்டு இப்போ வந்து இல்லாததுனால அந்த போஸ்டிங் வந்து நான் உங்களை அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சேர்மன் சொல்லவும் ஹீரோக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அவருக்கு போஸ்டிங்கும் ப்ரொமோஷனும் கிடைச்சிருச்சு. இப்போ ஹீரோ வந்து ஆசைப்பட்ட அந்த காரையும் வாங்கிடுறாரு. வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சந்தோஷமா அந்த காரையும் காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. அப்படியே அங்க கட் பண்றாங்க. இப்போ வந்து கரண்ட்ல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அது லட்சுமணன் வந்து ஹீரோவோட அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோவோட அக்கௌண்ட்ல வந்து 100 கோடி ரூபாய் வந்து பேலன்ஸ் இருக்கு. அதை பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகுறாரு. இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே இதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்போ 1990 வருஷம் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்துட்டு மகதா பேக்கோட ஷேர்மேன் இருக்காரு. அவர் வந்து ஹீரோட்ட என்ன பேசுறாரு அப்படின்னா இங்க ஆல்ரெடி இருந்தார்ல ஜிஎம் அவர் வந்து வேற ஒரு வேலையை வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால இப்போ இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்மன் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாரு. அது போக வந்துட்டு நம்ம பேங்க்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹர்ஷா பாய் தான். அவரோட டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம பேங்க்குக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவரோட இதை வந்து இனிமே நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோவும் சரி சார் அதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்போ 1991 வருஷத்தை காட்டுறாங்க. அந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹர்ஷா பாய் கிட்ட வந்து ஒரு ஆள் வராரு. அவர் வந்து ஒரு செக் எடுத்து வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இந்த இன்னொரு பேங்க்ல இருந்து அவர் செக் புக் கொடுத்துருக்காரு. அதாவது செக் கொடுத்துருக்காரு. வந்து பல கோடி ரூபாய் செக் வந்து கொடுத்துருக்காரு. எல்லாம் வந்துட்டு அந்த பேங்கோட புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்க அந்த பியூன் இருக்காருல அவர் வந்துட்டு பேங்க் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. பேங்க் ரெசிப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கு வந்து இவங்க வந்து இப்போ ஹீரோ வந்து அவருக்கு அந்த பியூனுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது நம்ம இப்போ ஒருத்தர் லோன் கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஒரு பேங்க் வந்து இன்னொரு பேங்க்குக்கு வந்து லோன் கொடுக்கலாம். ஆனால் ரிசர்வ் பேங்கோட ரூல்ஸ் படி வந்துட்டு ஒரு பேங்க் வந்து இன்னொரு பேங்க்கு வந்து அதிகமாக வந்து லோன் தர முடியாது. ஒரு புரோக்கர் மூலியமா தான் அந்த மாதிரி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த புரோக்கர் தான் வந்து இப்போ ஹர்ஷா பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்குக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த புரோக்கர் தான் ஹர்ஷா பாய். அவர்கிட்ட நம்ம பணத்தை கொடுத்துறோம். அவர் வந்து அந்த பேங்க்குக்கு பணம் கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
திரும்ப அந்த பேங்க் வந்து ஹர்ஷா பாய் கிட்ட பணம் கொடுக்கும்போது அவர் வந்து நமக்கு கட்டுவார். இதில் வந்து ஹர்ஷா பாய்க்கு வந்து 0.01% வந்து அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விளக்கம் சொல்றாரு. எல்லாம் கேட்டுட்டு இப்போ ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷா பாய் கேட்டார் பார்த்தீங்களா, அந்த இதை வந்து அந்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணிட்டு அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துறாரு. சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த இதுக்கு வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துருக்காரு, இதுக்கு வந்து 2 வீக்ஸ் தான் வந்து வேலிடிட்டி, அதுக்குள்ள வந்து சொன்ன டேட்ல வந்து பணத்தை கட்டிருங்க, இன்ட்ரெஸ்ட்டோட வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ அந்த சூரஜ்னு ஒருத்தர் தான் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ அந்த டைமுக்குள்ள எங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. உடனே இவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லியான வாட்ச் வந்து ஹீரோக்கு வந்து கொடுக்குறாரு. ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த வாட்ச் எனக்கு தேவையில்லை, போய் ஹர்ஷா பாய்ட்டே கூட எங்களுக்கு வந்து சொன்ன தேதிக்கு பணம் மட்டும் வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ வந்துட்டு பேங்க்லேயே வந்து ரொம்ப சின்சியரா வேலை பார்க்குறாரு. அதே சமயத்தில் ஃபேமிலி நல்லா சந்தோஷமா வச்சுக்கிறாரு. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு அந்த சூரஜ்ன்ற வந்து இன்னொரு அந்த மாதிரி வேலையா வராரு. அப்போ வந்து ஹீரோ வந்து நீங்க 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து பணத்தை கட்டிருக்கணுமே, ஏன் அதை டிலே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கறாரு. கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சுன்ற மாதிரி அவர் காரணம் சொல்றாரு. இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த ஹர்ஷா பாய் இருக்காரு, அவரோட அக்கௌண்ட் டீடைல்ஸ், அவருக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஆயிருக்குல அந்த இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஜெராக்ஸ் வந்து கேட்கறாரு. அங்க இருக்கவங்க எடுத்து கொடுக்குறாங்க. 2 காப்பி கொடுக்குறாங்க. அதுல ஒன்னு வந்து சூரஜ் வந்து வராருல, அவர் ஒன்னு வச்சிருக்காரு. இன்னொரு காப்பி வந்து ஹீரோ வந்து பார்க்கறாரு. அதுல வந்து கோடி கணக்குல பணம் வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்கிறத ஹீரோ பார்க்கறாரு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு நிறைய விஷயங்கள் புரியுது. அந்த இதுல என்னன்னா, இப்போ ஹீரோ வந்து எந்த பேங்க்குக்கு சொல்லி அனுப்பி இந்த ஹர்ஷா வந்து புரோக்கரா வச்சிருந்தாங்களோ, அந்த ஹர்ஷா வந்து பேருக்கு தான் வந்து ஹீரோ வேலை செய்யற அந்த பேங்கை வந்து பேருக்கு யூஸ் பண்ணிட்டார். பணத்தை மட்டும் இங்க வாங்கிட்டார். ஆனா எந்த பேங்க்குக்கு அவர் வந்து டெபாசிட் பண்ண போறேன்னு சொன்னார், அதாவது கடன் கொடுக்க போறதா சொன்னாரோ அந்த பேங்க்குக்கு கொடுக்காம வேற பேங்க்குக்கு கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி கொடுத்ததுனால இவரோட அக்கௌண்ட்ல வந்து 10 கோடி வந்து விழுந்திருக்கு. மறுநாளே பாத்தீங்கன்னா 15 கோடி வந்து விழுந்திருக்கு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த மகதா பேங்க்ல இருந்து ஹீரோ வேலை பார்க்கறாரு, அந்த பேங்க்ல இருந்து பணம் வாங்கிட்டு அவங்க சொன்ன, அதாவது ஹீரோ அந்த பேங்க்குக்கும் அந்த பேங்க்குக்கும் தான் இப்ப மீடியேட்டர், அதை பண்ணாம வேற ஏதோ ஒரு பேங்க்குக்கு கொடுத்துட்டு அவர் வந்து அதுக்காக கமிஷன் வந்து கோடிக்கணக்கில் வாங்கியிருக்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சாரு. இப்போ டக்குன்னு வந்து ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த கத்தாரி பேங்க் இருக்குல்ல, அங்க வந்து கால் பண்ணி அந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, எங்க பேங்க்ல இருந்து உங்க பேங்க்குக்கு வந்து இந்த மாதிரி பணம் வந்ததுல அந்த இதை வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த அக்கௌண்டன்ட் வந்து இப்போ வேலையா வெளியூர் போயிட்டாரு, அவர் வரதுக்கு 3 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு அவர் சமாளிக்கிறாரு. அப்ப வந்து இவர் வந்து இப்போ ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, இவரும் இதுக்கு வந்து உடந்தையா இருக்காரு, இவங்க எல்லாம் ஒரே கூட்டா தான் இருக்காங்க, அவருக்கு இவர் வேலை போயிட்டாரு, இப்போ வந்து நம்மள்ட்ட சமாளிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த மேனேஜர் சொல்லாம இவங்க அனுப்ப மாட்டாங்கல்ல, சோ ஹீரோ வந்து அதை புரிஞ்சுக்கிறாரு. இப்பதான் ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளவு கோடி கணக்குல வாங்கி இந்த ஹர்ஷா பாய் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஷேர் வாங்குறாரு, ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்கி வச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்த மாதிரி வாங்க வைக்கிறாரு. வாங்கி அப்படியே வச்சுட்டே இருக்காரு. எந்த டைம்ல வந்து மார்க்கெட் ரேட்ல வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து ஷேர் வந்து ரேட் அதிகமாகுதோ அந்த நேரத்துல எல்லாத்தையுமே ஒண்ணா சேல்ஸ் பண்ணி மொத்தமா அவர் வந்து ப்ராஃபிட் பார்க்கறாரு அப்படின்றது ஹீரோக்கு இப்ப தெரியுது. எல்லாமே அவர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 4 வாரம், அதாவது ஒரு மாசத்துக்குள்ள இந்த மாதிரி பண்றாரு. ஆனா இப்படி சட்டப்படி ஆனா இப்படி பண்ணக்கூடாது. ஆனா அவர் பண்றாரு, அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால தான் பணம் கிடைக்குது அப்படின்றது டீடைல் வந்து இப்ப ஹீரோக்கு அது கிடைச்சிருது. உடனே இப்ப வீட்டுக்கு ஹீரோ வராரு. அதாவது ஒரு பேங்க்குக்கு இந்த மாதிரி லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு அப்படி போய் சொல்லி வாங்கி அந்த அமௌண்ட்டை வந்து ஷேர் மார்க்கெட்ல போட்டு லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பேங்க்ல உள்ளவரும் வந்து உடந்தையா இருக்காரு அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இந்த விஷயத்தெல்லாம் இவர்கிட்ட பொறுப்பா கொடுத்தாரு, அந்த சேர்மன் கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு எடுக்கிறாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க பையன் கார்த்திக் வந்து அடிச்சு இழுத்துட்டு வராங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது. அப்ப வந்து அந்த பையன் வந்து என்ன பண்றான், இன்னொரு பையன் வந்து ஒரு சாக்லேட் அந்த பிளேட் இருந்து வம்படியா புடுங்கி வச்சுக்கிறான். அது இந்த பையன் பார்த்துட்டு மிஸ் கிட்ட போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த பையன் இவங்கிட்ட என்ன டீலிங் பேசுறான்னா, நீ மிஸ் கிட்ட சொல்லாம இருந்தீனா உனக்கு நான் பாதி சாக்லேட் தருவேன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இவனு வந்து என்ன பண்றான்னா, மிஸ் கிட்ட சொல்லாம அந்த சாக்லேட் வந்து ஷேர் பண்ணிக்கிறான். இதை வந்து இப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்க, பார்த்து என்ன மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ஹீரோ வந்து எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறாரு. அந்த குட்டி பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்ப நான் மிஸ் கிட்ட சொன்னா மட்டும் எனக்கு என்ன கிடைக்கும், இதே நான் அவன் சொல்லுபடி கேட்டு இப்படி இருந்ததால எனக்கு பாதி சாக்லேட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய ஒரு பிசினஸ் ரகசியத்தையும் சொல்லிடுறான். ஹீரோக்கு அப்பதான் புரியுது, இந்த விஷயத்தை நம்ம சேர்மன் கிட்ட இப்ப இந்த கொள்ளடிக்கிற விஷயத்தை சொன்னா நம்மளுக்கு என்ன லாபம், ஒன்றும் கிடையாது, இதே ஹர்ஷா கிட்டே வந்துட்டு நம்ம டீலிங் பேசினா நம்மளுக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. இப்போ வந்துட்டு அந்த சுராஜ் இருக்காருல, அவர் வந்துட்டு இப்போ வந்து பேசவும் இப்போ ஹீரோ வந்து என்ன பண்றாரு, நான் வேலை போறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவர் ஒரு செக் எழுதி ஹீரோக்கு கொடுக்குறாரு. உடனே ஹீரோ வந்து அந்த செக்கை வாங்கி கிழிச்சு போடுறாரு. என் ரேட் என்ன அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும், நீங்க பண்ற விஷயத்துல வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த பெர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து எனக்கு வரணும், அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ நாளைக்கு இதை பண்ண போறீங்க அப்படின்னா முன்னாடி நாளே எனக்கு இந்த தகவல்லாம் எனக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. இதை பார்த்துட்டு அந்த சுராஜ் இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இதை நீங்க முன்னாடி செஞ்சிருக்கலாமே, முன்னாடி உங்களுக்கு ஒரு வாட்ச் கொடுத்தேன், அப்ப நீங்க வாங்க மாட்டேன், ரொம்ப நேர்மையான ஆஃபீஸர் மாதிரி இருந்தீங்களே, இப்போ மட்டும் எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது உனக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு டீலிங் பேசும்போது நம்ம கை தான் ஓங்கி இருக்கணும், அதுதான் இப்போ எனக்கு தோணும் போது நான் செய்யறேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் மாட்டினேன் அப்படின்னா எனக்கு வேலை மட்டும் தான் போகும், ஆனா நீங்க மாட்டினீங்க என்ன போட்டு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட சாம்ராஜ்யமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆளை வந்து மிரட்டி அனுப்புறாரு. இந்த வேலையை இப்போ ஹீரோ பார்க்க ஆரம்பிச்சோன்னு ஹீரோக்கு வந்து இப்போ கமிஷன் வந்து 25 லட்ச ரூபாய் பணம் வருது. ஆனா அது வந்து பிளாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி மாத்துறது, வைட்டா மாத்துறதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்ப அந்த ஆண்டனியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கல, அன்வர்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு ஐடியா கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இதை ஈஸியா மாத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாளை காலையில வந்துட்டு நீங்க ஒரு லாட்டரி சீட் வாங்குங்க, அந்த லாட்டரிக்கு வந்து இந்த பணம் அதாவது 25 லட்சம் விழுந்த மாதிரி நம்ம மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ அந்த அன்பர் அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி செய்யறதுக்கு வந்து அவங்க வந்து 3% வாங்குவாங்க, எனக்கு 1% கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோ வந்து ஒத்துக்கிறாரு. இப்போ அவங்க சொன்னது போலவே வந்து மறுநாள் வந்து அவங்க வாங்கின லாட்டரி சீட்டுக்கு வந்து பணம் வந்த மாதிரி ஊரையும் நம்ப வைக்கிறாரு, அவங்க ஃபேமிலியும் நம்ப வச்சிடறாரு. இந்த மாதிரி பிசினஸ் பண்றதுனால இப்போ ஹீரோ கிட்ட நிறைய பணம் சேருது. அவரும் அதை ஒயிட்டா மாத்தி அந்த மாதிரி நிறைய சேமிச்சுட்டு வச்சுட்டே வராரு. இப்போ இன்னொரு விஷயம் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, ஹீரோட தங்கச்சி வந்து ஒரு பையனை லவ் பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகை கடைக்கு வராங்க. அந்த நகை கடையில் வந்துட்டு ஹீரோ அவங்களோட ஃபேமிலியோட அந்த ஒரு மிடில் கிளாஸோட தோற்றத்தை பார்த்துட்டும் அவர் வச்சிருக்க காரை பார்த்துட்டு அங்கே யாருமே மதிக்க மாட்டாங்க. உடனே வந்து ஹீரோ அவங்க ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா, வேற ஒரு துணி கடைக்கு போயிட்டு அங்கே போய் வேற புது ட்ரெஸ், நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு கடைக்குள்ள நுழையும் போது எல்லாருமே ரொம்ப மரியாதை பண்றாங்க. அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே வாழ்றதுக்கு வந்து அதாவது என்ன சொல்றது, என்னமோ பணமோ இருந்தால் மட்டும் பார்த்தாது அந்த பணக்காரத்தன்மை வந்து வெளியே உள்ள துணியிலையும் தெரியணும் அப்படின்ற மாதிரி அங்கே மனசு அப்படி நினச்சிட்டே அவர் உள்ள போறாரு. அங்கே மதிப்பெல்லாம் இருக்கு, மதிப்பாக கிடைக்குது அவருக்கு. இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீரோ வந்துட்டு அந்த ஹர்ஷா அப்படி பண்ற பிசினஸ்க்கு வந்து இவருக்கு வந்து அந்த ப்ராஃபிட் கிடைக்குது. அதை வந்து திரும்ப அந்த அன்வர்ட்ட கொடுத்து திரும்பவும் வந்து லாட்டரியில் வர மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவர் என்ன சொல்றாரு, திரும்ப
அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம மாட்டிப்போம், வேணும்னா நம்ம மணி லாண்டரிங் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம இங்க வந்து ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த பணத்தை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறது, வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து திரும்ப நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரின்னு சொல்லி இப்போ ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. என்ன அப்படின்னா, அவங்க ஹீரோயின் வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்ணணும், ஹோம் மேட் பிசினஸ் பண்ணணும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நீ இந்த ஊர்கா ஃபேக்டரி வந்து இந்த மாதிரி ஒரு ஊர்கா மாதிரி நீ போடுற மாதிரி ஒரு இது ஆரம்பிச்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் அந்த மாதிரி செய்றாங்க. இப்போ அவங்க போடுற ஊர்காலாம் வந்துட்டு வெளிநாட்டில் வந்துட்டு ஒரு பாட்டில் ஊர்கா, அதாவது ₹5 ஊர்கா, ₹50 ஊர்காலாம் ₹500 அந்த மாதிரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நம்ப வைக்கிறாரு. இப்ப அது போக அந்த ஹீரோ வச்சிருக்க கார் வந்து பாத்தீங்கன்னா, அங்க நிக்கிறதுனால டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அங்க உள்ள தெருமக்கள் எல்லாம் வந்து சண்டை வளர்க்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த தெருவுல வந்து 40 வீடு இருக்கு, 20 கடை இருக்கு. வீடுங்களுக்கு வந்து ரூ. 750, கடைங்களுக்கு வந்து ரூ. 1500 நான் மாசமான வாடகை தரேன். என் கார் வந்து இங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மக்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு இதா போயிடுது. சரின்னு சொல்லிட்டு அந்த ரீலிங்க் அவங்களும் ஒத்துக்குறாங்க. ஹீரோ இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஹீரோயின் வந்து கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பணம் வர வர ஹீரோட கேரக்டர்லாம் மாறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அது போக இப்ப ஹீரோக்கு வந்து நிறைய பணம் சேர்த்துட்டே இருக்கு. இப்போ உள்ள நிலைமைக்கு ஹீரோட அக்கௌண்ட்ல வந்து 49 கோடி ரூபாய் பணம் வந்து இருக்கு. பேங்க் பேலன்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ இப்ப என்ன பண்றாருன்னா, ஹீரோயினுக்கும் பையனுக்கும் பிடிக்காட்டியும் ஹை கிளாஸ் ஹோட்டல்லாம் கூட்டு போயிட்டு அவங்கள சாப்பிட வைக்கிறாரு. அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு தடவை போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த சேட் இருக்கார்ல, அவரோட வண்டியில வந்து லேசா அடிச்சு ஹீரோ இடிச்சிடறாரு. இதை பார்த்தோன்னா இந்த சேட் வந்து பயங்கரமா சண்டை போட்டு, இந்த ரோடு வந்து என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஆமா இந்த ரோட்ல உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கடைக்கு வந்து நான் காசு கொடுக்குறேன், இது எங்க அப்பா வீட்டு ரோடு தான் அப்படின்ற மாதிரி திமிரா பேசுறாரு. அதுல இவங்க 2 பேருக்கும் மாறி மாறி சண்டை போடவும் ஹீரோ வந்து என்ன பண்றாரு, அவர் வச்சிருக்க வண்டியை வந்து அடிச்சு உடச்சு போடுறாரு. ஹீரோயின் வந்து தடுத்துட்டு ஏன் இப்படி மாறிட்டே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹீரோ டக்குனு என்ன சொல்றாருன்னா, பணம் இருக்கிறவன் இந்த உலகம் வந்து கெட்டவனா தான் பார்க்கும். அப்படிதான் இப்ப நீ என்ன கெட்டவனா பார்க்கற, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஒண்ணு மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நீ வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஆடம்பர வாழ்க்கை, நீ பண்ற அந்த ஹோம் பிசினஸ், இது எல்லாமே ஸ்பான்சர் பண்றது நானு. அதுக்காவது கொஞ்சமாவது நன்றியோட இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி ஹீரோ பேசிட்டு கோவமா போகும். இப்போ ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. உடனே என்ன பண்றாங்க, இவ்வளவு நாளா ஒரே ரூம் ஒரே பெட்ல இருந்தவங்க வந்து இப்ப தனித்தனி ரூம்ல தனித்தனி பெட்ல படுக்கிற மாதிரி ஆயிடுது. இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கத்தாரி பேங்க் இருக்குல்ல, அங்க இருந்து அந்த மேனேஜர் வந்து என்ன சொல்றாருன்னா, என் வைஃப்க்கு வந்து ஒரு லாக்கர் வேணும், என் பேங்க்ல லாக்கர்ல இங்க வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்கறாரு. இப்படி பேசிட்டே இருக்கும்போது இப்ப அந்த பேங்கோட மேனேஜர் அவர் வந்து என்ன கேட்கறாரு, ஹர்ஷா பாயோட இதெல்லாம் பாத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் இன்னும் நிறைய ரெசிப்ட் வந்து அப்படியே வந்து பெண்டிங்லயே இருக்கு. இப்ப கணக்கு பார்த்தோம்னா எக்கச்சக்கமான கோடி கணக்குல வருது அப்படி இப்படின்னு வந்து ஹீரோ சொல்றாரு. அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே எழுத வேண்டியது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுத முடியாது சார், ரொம்ப அமௌண்ட் வந்து இடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. கிட்ட அவர் ஷாக் ஆகுறாரு. மொத்தமாவே நான் 39 கோடி தான் வாங்கியிருக்கேன், அதுக்கு மேல நான் வாங்கவே இல்லை. என்னோட பேர், என்னோட சைன், அந்த கேஷ் புக், அந்த செக் புக்ல போட்டது எல்லாமே வந்து ஹர்ஷா பாயோட ஆளுங்க வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகுது. அதாவது அந்த பேங்க்குன்னு வாங்குறத வாங்கிட்டு அவர் பேங்க்குக்கு வாங்காம வேற மாதிரி பர்சனலா யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயம் இப்ப வரும்போது இப்ப என்ன பண்றது தெரியாம ஹீரோ முடிக்கிறாரு. அதோட நீங்க இப்ப இதை அப்படியே விட்டுருங்க, இது வந்து ஹர்ஷா பாய் கிட்ட இனிமே வர டிரான்சாக்ஷன் வந்து நீங்க எதுவும் சைன் பண்ணாதீங்க, அவர் நல்லா இருக்கணும் மட்டும் இது பண்ணிக்கிங்க, அவர் மாட்டினார் நம்ம எல்லாருமே மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட சொல்றாரு. யோசனையில அந்த கத்தார் பேங்க் மேனேஜர் வந்து இறங்கி போயிடுறாரு. அவர் மாத்திரை எடுத்து அந்த மாத்திரை வந்து இங்கே வச்சுட்டு போயிடுறாரு. ஹீரோ அந்த மாத்திரை எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக வராரு. அதுக்குள்ளேயே அவருக்கு நெஞ்சு வலி அதிகமாகி அங்கேயே விழுந்து அங்கேயே இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த நேரம் பார்த்து அந்த சுராஜ் இருக்காருல, அவர் வராரு. திரும்ப ஒரு ரெசிப்ட் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. உடனே ஹீரோ வந்து பேங்க் ரெசிப்ட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஏமாத்திருக்கீங்க, ஃபோர்ஜரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டை பிடிச்சி கேட்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, இது மரியாதையை கொண்டு அதெல்லாம் கொடுத்துருங்க, இல்லாட்டி உங்களை அப்படிதான் சொல்லும்போது, இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க, மாட்டினா எல்லாரும் தான் மாட்டுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ஹீரோட்ட சொல்லிட்டு அப்படியே அசால்ட்டா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு வந்து ரொம்ப பயமா ஆகுது, இப்படி அவசரப்பட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்காரு. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் பேராசப்பட்டு அவர் இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்மக்லிங் அந்த மாதிரிலாம் போட்டு மொத்தமாக ஏமாந்து ஒரு கேஸ்லேயே அரெஸ்ட் ஆயிருக்காரு. அவர் வந்து ஹீரோ வந்து காப்பாற்றி வெளியே கூட்டு வராரு. அப்போ வந்து பேராசப்பட்டு இருந்ததும் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காரு. இப்போ அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இப்போ ஹீரோயினை பார்க்க வராங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்க அண்ணனோட பிசினஸ் வந்து ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு, உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு அவன் அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கஷ்டப்படுற காலத்தில் நீங்கள் உதவி செய்வேன், எங்களை மதிச்சிங்களா அப்படி இப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஒன்று ஹீரோனோட அம்மா வந்து கொஞ்சம் கூட அம்மான்ற மாதிரியே யோசிக்காம, இந்த மாதிரி நீ ஹோம்ல வந்து இப்படி ஒரு பிசினஸ் பண்றல, இதுவே இந்த மாதிரி ஊருக்கா போட்டு பிசினஸ் பண்ண அப்படின்ற ஐடியா கொடுத்ததே நான் தான். இப்போ ஒரு வேலை செஞ்சு அதில் நீ இவ்வளோ ஒரு சம்பாதிக்கிற அப்படின்னா அதை நான் போட்ட பிச்சை தான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடி பேசிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இது கேட்டோன்னு ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வந்து அவங்க அந்த கடையை அவங்க வச்சிருக்க கடையை போட்டு ஃபுல்லா உடச்சு போட்டுறாங்க. ஹீரோயினை சமாதானப்படுத்தி அப்படியே அழுகை நிப்பாட்ட பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கோவம் வந்து இப்போ எங்கள் அம்மா கூட சண்டை போட்டதுனால இல்லை, நீ இப்படி மாறிட்டதுனால தான், பணம் வந்ததுனால நீ மொத்தமாக மாறிட்ட, எனக்கு வந்து இந்த பழைய பாஸ்கர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க அலறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ அப்படியே அமைதி நின்றுட்டே இருக்காரு. அப்போ ஹீரோட அப்பா இருக்காரு, அவர் வந்துட்டு ஹீரோ கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவ்வளோ நாளாக பேசாம இருந்தது இப்போ பேச போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பதான் இப்போ ஹீரோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 8 கோடி மக்கள் இருக்க ஊர்ல வந்து உனக்கு லாட்டரி அடிச்சிச்சு நீ சொல்ற, அதை நாங்கள் நம்புறோம். ரெண்டாவது வந்துட்டு ₹5 விற்கிற பாட்டில் வந்து ₹500 கொடுத்து வாங்குறாங்க, நீ வந்து எங்களை சொல்லி ஏமாத்திட்டு இருக்க, நீ பண்ற அந்த ஷேர் மார்க்கெட், இந்த ஸ்மக்லிங் இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்றதுலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அதாவது முதல்ல பணத்துக்கு தேவை இருந்ததெல்லாம் பண்ணிட்டு இருந்த, இப்போ அதுக்கு நீ அடிமையாயிட்ட அந்த மாதிரி சொல்லி திட்டவும் இப்போ ஹீரோ என்ன சொல்றா, எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் என்ன இப்போ அப்பா என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்துட்டு தப்பு, முதல் இது மாதிரி தான் ஆரம்பிக்கும், அது வந்து ரொம்ப மோசமாக தான் கொண்டு போய் விடும், அதாவது பணம் வந்து எப்பவுமே அப்படிதான் வேகமாக போகிற வண்டி ஆக்சிடென்ட் ஆகும், வேகமாக வர பணம் வந்து எப்போ போகும் தன்னை விட்டு போகும்னு சொல்ல முடியாது. இப்போ நீ சூதாட்டம் ஆடுறது வந்து எப்போ நம்ம வந்து சம்பாதிப்போன்றதுக்கு அது முக்கியம் கிடையாது, எப்போ அந்த சூதாட்டத்தை நிறுத்துறது தான் முக்கியம் அப்படி இப்படின்னு ஹீரோக்கு இப்போ சொல்றாரு. இதெல்லாம் பேசுறது கேட்டவொன்னே ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் கேட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதில் ஹீரோ வந்து மனசு ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. அதனால அவர் பார்த்துட்டு இருந்த அந்த ஷேர் மார்க்கெட் பிசினஸ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. அது போக இப்போ எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது அப்போ அந்த ஒரு ஜீப் வச்சிருந்தாருல, அந்த ஜீப் வந்து அந்த பேங்க்ல வேலை செய்ற நாராயணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதை கேட்டுட்டே இருப்பாரு. அவருக்கு அதை கொடுத்துறாரு. அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃபோட அண்ணனுக்கு வந்து பிசினஸ்ல ஹெல்ப் பண்றாரு. அதில் வர ப்ராஃபிட்டை வந்து ஃப்ரெண்ட் இருக்காருல, அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு. அதே
அது போக வந்துட்டு அவங்களோட பசங்க இருக்காங்களா, அவங்க பசங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறதும், அப்புறம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சண்டையில் வந்து அந்த சேட்டோட வண்டியை உடச்சிருப்பார்ல, அந்த சேட்டுக்கு வந்து வேறு வண்டி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. இப்போ ஹீரோட நடவடிக்கைகள் இந்த அளவுக்கு மாறினவொன்னே ஹீரோயின் மனசு மாறாங்க. திரும்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றாங்க. இப்போ இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஹர்ஷாவோட அந்த ரிசிப்ட் வந்து இவர் ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. உடனே ஜிஎம் நேரில் வந்துட்டு, நீ அந்த ஹர்ஷாவோட இதை வந்து பண்ண மாட்டேங்கிற, அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், நம்ம பேங்க்குக்காக எவ்வளோ அவர் பண்ணுறாரு, நான் தான் உனக்கு அவரை பற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், அவர் நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் கிளியர் பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அதனால என்ன அவருக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎம் சொல்லவும், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. உடனே ஜிஎம் என்ன சொல்றாரு, யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் தெரிஞ்சு தான் பேசுறியா அப்படின்ற மாதிரி அவர் ஹீரோவே மிரட்டுறாரு. அதுக்கு உடனே வந்துட்டு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்னால் இவ்வளவு என் வேலைக்கு என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும், இதுக்கு மேலே வந்து எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, அப்படி தான் செய்ய முடியாதா நீங்க செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கு உடனே அவர் முறைச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் சேர்மன் கிட்ட சொல்லிட்டு உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎம் சொல்றாரு. உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவ்வளோலாம் போக வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்ல உள்ள ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்து கொடுக்குறாரு. அது கீழே வந்து அந்த இதில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸில் எல்லாருமே வந்து இவ்வளோ நாளாக நேர்மையாக வேலை பார்த்துட்டு ஏன் இப்போ வேலையை விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, பேங்க் வந்து என்னோட அம்மா மாதிரி, அதனால இங்க இருந்தா வந்து மோசடி அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியது இருக்கு, அதை இனிமேல் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாரு. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க்ல இருந்து ஒரு ஃபோன் வந்துட்டு நம்ம பேங்க்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்றாரு, நான் தான் ரிசைன் பண்ணிட்டேன்ல, நீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு அவங்களுக்குலாம் வந்து தகவல் சொல்லி அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோன் வைக்கிறாரு. அப்பதான் ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது தான் வந்து இங்க வந்து ஹீரோ பிடிச்சிட்டு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லட்சுமணன் இருக்காருல, அவர் வந்து என்ன கேட்கறாருன்னா, உன் அக்கௌண்ட்ல இருக்க பணத்துக்கு எல்லாத்துக்குமே கிளியரா வந்து கணக்கு வச்சிருக்கிற, இப்போ நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, உன்னோடதையும் உன்னோட ஒய்ஃபோட அக்கௌண்ட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க அந்த 100 கோடியை வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துரு. இப்போ உன் பேங்க்ல இருந்து வந்து உன்னை அதை செக் பண்ண வரும்போது எப்பவும் போல உனக்கு நார்மலா இருக்க மாதிரி இருக்கும், அதனால நீ இப்போ பிரச்சனை இல்லாம ஆயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு உன் பேங்க்ல உள்ள அமௌண்ட் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அப்ப காலையில இருந்து இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அக்கௌண்ட்ல உள்ள பணத்துக்கு தான் இந்த டிராமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. இப்போ ஜிஎம் அதோட வந்து இவர் என்ன பண்றாருன்னா, அந்த செக் புக்கை வந்து அதாவது செக்கை வந்து ரெடி பண்ண சொல்றாரு ஹீரோ கிட்ட சைன் வாங்குறதுக்காக. அதோட இப்போ ஜிஎம் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா, நாங்க இதை வேணும் தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம், அதாவது பேங்க் பணத்தை எடுத்து மோசடி பண்றதுக்கு நாங்க சேர்ந்து தான் இதை பண்ணோம். இது பிரச்சனை வந்து எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, ஹர்ஷாவோட பேராசையால தான் ஆரம்பிச்சது. அவன் வந்து இருக்கிற அமௌண்ட்டோட அதிகமாக வந்து அவன் பேங்க்கு எழுதி கொடுக்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சது. உன்னை எதுக்கு நாங்கள் வாண்டடா போட்டு உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்காக இல்லை, நீ நேர்மையான ஆளா இருந்தா எங்களோட வேலைக்கு நீ வந்து கரெக்டானவனா இருப்பன்றதுனால தான் உன்னை போட்டோம் அப்படின்னு ஜிஎம்ஏ சொல்றாரு. அப்போ இங்க நடந்த கொள்ளைக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜிஎம் முதற்கொண்டு எல்லாருமே காரணம். அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு இது வந்து ரிஸ்க் அதிகம், பேங்கோட அமௌண்ட் எடுத்து இந்த மாதிரி இல்லீகலா செலவு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி செலவு பண்ணும்போது அது அவனை விட வந்து பேங்க் ரிசிப்ட்ல கையெழுத்து போட்டாங்களா அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அதிகமாகும். அதுக்காக தான் அந்த போஸ்டிங்க்கு உன்ன போட்டோம், ஏன்னா இப்போ பிரச்சனை வந்து அது உன்ன தானே பாதிக்கும் அப்படின்றனால தான் போட்டோன்ற மாதிரி ஜிஎம் எல்லாத்தையும் சொல்றாரு. இப்போ ஹீரோ கிட்ட ஜிஎம் வந்து என்ன சொல்றாருன்னா, அதுக்காக தான் உன்ன வந்து அந்த இடத்துல அந்த போஸ்டிங்ல நாங்கள் போட்டோம், அங்கே வந்து நீ உன் வேலையை பார்த்துட்டு இருந்து உனக்கு தேவையானது நீ எடுத்துக்கிட்ட, நீ எப்போ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னா அந்த பேங்கோட மேனேஜர் வந்து இறந்தாருல, இறந்து போனதுக்கு அப்புறமா தான் நீ வந்து ஹர்ஷா கொண்டு கொடுக்குற செக்ல வந்து சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி அது கூட போகட்டும், எதுக்காக நீ ரிசர்வ் பேங்க் கிட்ட போயிட்டு நம்ம பேங்க்ல வந்துட்டு இந்த மாதிரி தில்லுமுல்லா நடக்குதுன்னு சொல்லி எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதோட வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்துட்டு ஹீரோ வந்து அந்த ரிசர்வ் பேங்க் போய் கம்ப்ளைண்ட் பண்ணது சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் ஜிஎம் என்ன சொல்றாருன்னா, நீ மட்டும் நல்லவனா இருந்தா போதுமா, அங்க இருக்கவங்க நல்லவங்களா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த லெட்டர் வந்து இவர்கிட்டயே காட்டுற மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நிறைய நடக்குது. அந்த மாதிரி காட்டணும் இவர் ஹீரோக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. அதோட இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த செக்ல வந்து சைன் பண்ண சொல்றாங்க. அதாவது ஹீரோட மொத்த அமௌண்ட் வந்து இவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி பண்ண சொல்றாங்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம சைன் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா தாங்க முடியல. அவர் யோசிச்சுட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ வந்து இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை அவன் வெளியே சொல்லிட்டானா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா சொல்ல மாட்டான். சொல்றதுக்கு தைரியம் வேணும், அவனுக்கு அந்த தைரியம் இருக்கு. ஆனா அவன் குடும்பத்தை பணைய வைக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. அவனுக்கு பணத்தை விட அவன் குடும்பத்தோட சந்தோஷம் அதெல்லாம் தான் முக்கியம். அதனால நிச்சயமா அவன் நம்மள கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இதோட இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க்குக்கு போயிட்டு ஹீரோ கொடுத்த செக் வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்ன அந்த அக்கௌண்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோ வந்து 10 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டாரு, அதாவது அந்த இருக்கிற காசெல்லாம் எடுத்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் ஆக்டிவேட்ல இருக்க மாதிரி தான் காட்டுது. அதை பத்தி என்ன கேட்கும்போது அந்த அக்கௌண்டன்ட் என்ன சொல்றாங்க, அது பிப்ரவரியில உள்ள அது டீடைல், அது மார்ச்சுக்கு வந்து இந்த எண்ட்ல தான் வந்து நாங்க அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது. அதாவது இப்போ அது டீஆக்டிவேட் ஆனது இனிமே தான் அது அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னா உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா போயிடுது. இங்க கட் பண்ணி காட்டும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு ஃபேமிலியோட அமெரிக்கால இருக்காரு. என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து அவங்க அப்பாட்ட என்ன பேசுவாருன்னா, நம்ம பண்ண இந்த ஸ்பாம் வந்து பெரிய இதா போயிடுச்சு, இது மாட்டின பெரிய பிரச்சனையாகும், நம்ம இந்த ஊரை விட்டு போறதை நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, ஊரை விட்டு இல்லப்பா நாட்டை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ எல்லாருமே நாட்டை விட்டு போகணும் முடிவு பண்ணிப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து ஆண்டனி இருக்காரு, அவருக்கு கால் பண்ணி பேசுவோம், அங்கே எதுவும் ஹோட்டல் எதுவும் இருக்கா அப்படி வேலைக்கு வாங்குற மாதிரி கேட்பாரு. ஆண்டனி வந்து அங்கே ரெடி பண்ணி கொடுப்பாரு. அந்த ஹோட்டலில் சொந்தமாக வாங்கிட்டு அங்கே போய் செட்டில் ஆயிருப்பாங்க எல்லாரும். அதுதான் நடந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேங்க்ல வந்து பெரிய மோசடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சேர்மன் அப்புறம் ஜிஎம் எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஹீரோ வந்து தப்பிச்சு கொண்டு போக வேண்டியது, எதுக்காக நம்மளால மட்டும் மாட்டி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம அவங்களா பிடிச்சாங்க அப்படின்னா ஹீரோவும் இப்போ கிரிமினல் ஆயிடுவான், அதே ஹீரோவே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அவன் நல்லவன் ஆயிடுவான்ல, அதனால தான் வந்து நம்மள மாட்டி விட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ நம்ம வந்து ஹர்ஷாவை இடையில கொண்டு வந்தோமோ அப்பவே வந்து ஹீரோவை நம்ம பலிகாடா ஆக்க போகிறோம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் வந்து ஹர்ஷா கிட்ட டைரக்டாக அவர் எந்த டீலிங்குமே வச்சது கிடையாது. அவர் ஒரு ஆள் அனுப்பினால மீடியேட்டர், அவர்கிட்ட மட்டும் தான் அவர் எல்லாமே பேசியிருக்காரு. ஹர்ஷா கிட்ட டைரக்டாக எந்த டீலிங்குமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ரிசைன் பண்ணி போகும்போது வந்து தன்னை நல்லவராக காட்டுற மாதிரி தான் அவர் அங்கே ரிசைன் பண்ணி போகும்போது ஆஃபீஸில் எல்லாருமே நினைச்சாங்க. அந்த மாதிரி ரிசைன் பண்ணி போனார். அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து தன்னை ஒரு இன்னோசென்ட்டாகவும் அவர் காட்டிக்கிட்டாரு. இப்போ இதெல்லாம் பிளானிங் பண்ணிட்டு இப்போ அவன் எங்கே இருக்கானே தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாரும் இப்போ வந்துக்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஜெயிலுக்கு பிடிச்சி எல்லாரையும் போடுறாங்க. ஹீரோ ஒரு ஃபேமிலியோட இப்போ நல்லா ஒரு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டாரு. இது படத்துக்கு நல்லா இருக்கு, இந்த வாழ்க்கைக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த கதை